ஓம் முருகா சரணம். யாமிருக்க பயம் ஏன், வேலுண்டு வினையில்லை முருகா. என் செல்ல பிள்ளையே, உனக்காகவே இந்த பழனி முருகன் வந்துள்ளேன். நிச்சயமாக நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. இந்த உலகத்தில் எல்லோரையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. எல்லாம் தெரிந்த அந்த இறைவனை தெரிந்து கொண்டால் மட்டும் போதும். நாம் எல்லோருமே நம்மை பற்றி மிக பெரிதாக எண்ணிக்கொள்கிறோம். நமது விருப்பத்தை விட தகுதிக்கேற்ப நமக்கு கடமைகள் வந்து சேர்கின்றன. எனவே எந்த வேலையாயினும் இந்த முருகப்பெருமானை நினைத்து பலன் கருதாமல் செயல்புடி, உயர்ந்த பலனை நிச்சயமாக பெறுவாய். நேர்மையான வழியில் செல்லு என் செல்லமே, அது சுலபமானது. ஏனென்றால் அந்த வழியில் கூட்ட நெரிசல் இருக்காது. கவனம் வெற்றியை தக்க வைக்கும், கர்வம் தோல்வியை தொடங்கி வைக்கும். புரிகிறதா? அதே நேரத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது என்ன தெரியுமா? காரணங்கள் அல்ல, உனக்கான இலக்கு மட்டுமே தெரிய வேண்டும் என் செல்லமே. ஆகவே இந்த முருகப்பெருமான் முன்னொன்று சொல்கிறேன். முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதுமே திறந்தே இருக்கும். எழுதுவது என்னவோ பொதுவாக கருத்தென்றாலும் படிக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கான தனித்த ஞாபகங்களை கிளறிவிட்டு போகிறது. ஆகவே நாம் தொடர்ந்து பயணிக்க வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் மிகவும் முக்கியம். ஏனென்றால் நாம் பார்க்கும் அந்த ஈசியில் கருவி கூட நேர்கோடு இருந்தால் நாம் உயிருடன் இல்லை. உடம்பு படுத்துவிட்டால் உயிருக்கு மரியாதை இல்லை, உயிர் பிரிந்து விட்டால் உடலுக்கு மரியாதை இல்லை. எல்லாமே நடமாடும் வரைதான். ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? நன்றாக வாழ வேண்டும் என நினைக்க வேண்டாம், நல்லவர்களாக வாழ வேண்டும் என மட்டுமே நினை. ஏனென்றால் நல்லா வாழ்ந்தவர்கள் கர்ம வினையால் நாசமானதும் உண்டு. ஆனால் நல்லவர்களாய் வாழ்ந்தவர்கள் ஒருபோதும் நாசமானதில்லை. ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நீ பயனுற வாழ்ந்து காட்டு என் செல்லமே. என்னை வணங்கியவர் ஆண்டியாக இருந்தாலும் நிச்சயமாக அரசனாக்கி காட்டுவேன். நம்பிக்கையுடன் ஓம் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு உன் வாழ்வை நான் ஒளிரச் செய்வேன். நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்வில் இந்த நிலை மாறி சந்தோஷமான தருணங்கள் அனுபவிக்கும் காலம் வெகு விரைவில் உன்னை வந்து சேரும். ஆகவே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகப்பெருமான் துணையாக நிற்பேன். இதோ என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மிச்சத்தை இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி போற்றி.